Hi guys, நான் SJ. Okay guys, Samsung வந்து புதுசா ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஃபோன் என்னன்னு பாத்தீங்கன்னா A32 ன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்టిక్యులர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ற பிரைஸ் செக்மெண்ட் எப்படி இருக்குலங்கல வந்து அது மட்டும் இல்லாம அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் கொஞ்சம் குயிக்கா பாத்துறலாம். ஓகே வாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து A32 அப்படி சொல்லக்குள்ளே சாம்சங்கோட ஒரு பிராண்ட்ல வந்து ஒரு ஃபோன் லான்ச் ஆகுதுனாலே உண்மையாவே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயமா தான் இருக்கும். பிகாஸ் ஸோ அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடுவோம். முதலாவது வந்து அதில் ஃபோனோட டிஸ்பிளே வைஸ்னு பார்க்கக்குள்ள வந்து 6.5 இன்ச்சுக்கான TFTன்னு சொல்லக்கூடிய ஒரு புது வகையான மாடலில் ஒரு டிஸ்பிளே வந்து லான்ச் ஆகுது. ஸோ அந்த டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ 6 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து வரப்போகுது. பார்க்கவே டிஸ்பிளே வைஸாக பார்க்கக்குள்ள வந்து சாம்சங் எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான இடத்துலாம் இருக்கும். ஸோ டிஸ்பிளே வைஸாக பார்க்கல டிஸ்பிளே வந்து ஓகேவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரொசஸர்னு பார்க்கக்குள்ள முக்கியமான ஒரு விடயம் சாம்சங் வந்து எப்போவுமே சொதப்புற ஒரு விடயம், அதாவது ஃபோனில் எல்லாத்தையும் நல்லா கொடுத்துட்டு இந்த ப்ரொசஸரை மட்டும் கவனிக்காம விட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் ப்ரொசஸர் பார்க்கல MediaTekக்கான MT6853க்கான ஒரு ப்ரொசஸர் வந்து வருது. சாம்சங் வந்து ஏன் இந்த MediaTek ப்ரொசஸர்லேருந்து விடுபடுறாங்களேன்னு தெரியல, ஒரே இந்த MediaTek தான் கூடுதலாக வந்து கொடுத்து கொண்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபோனில் எல்லாமே ஓகேவாக இருக்கும், ப்ரொசஸர் மட்டும் கொஞ்சம் பழசாக இருக்கும். ஸோ அவங்களோட கம்பெனி மாதிரியே அதில் ப்ரொசஸர் மட்டும் கொஞ்சம் பழசாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பார்க்கக்குள்ள 5000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரின்னு பார்க்கக்குள்ள எந்த ஒரு குறையுமே இல்லை இந்த ஃபோனில். ஸோ ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் 5000 நீங்கள் யோசிச்சு பாருங்க guys, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ் பண்ணலாம். 2 days வரைக்கும் சும்மா நார்மல் யூஸுக்கு வந்து 2 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாமா. ஸோ 5000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம்டா அந்த கேமரா தான். ஸோ கேமரா வாய்ஸ்ன்னு பார்க்கக்குள்ள செம்மையாக செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லலாம். A32 வந்து செம்மையான ஒரு கேமரா வந்து வருது. ஸோ கேமரா வைஸ் பார்க்கக்குள்ள 48 MBக்கான வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 8 MBக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 5 MBக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க, 2 MBக்கான டெப்த் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராண்டா இப்படி தான் கைஸ் கொடுக்கணும். உண்மையாகவே எல்லா ஃபோன்லையும் கேமராஸ் வருது, 4-5 லென்ஸோட வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக ஒரு லென்ஸோட ஒரு கேமரா கொடுக்குறாங்கடா இந்த ஃபோனில் கொடுக்குற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபோனில் ஒரு கேமரா கொடுக்குறேன்டா இப்படி தான் கொடுக்கணும். 2 MBக்கான டெப்த் கொடுத்து 5 MBக்கான மேக்ரோ கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அல்ட்ரா வைட்லாம் அந்த ஒரு மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த லென்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேமரா வைஸ் பார்க்க போனால் இது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த ஃபோனில். ஸோ கேமரா வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ RAM வேரியன்ட் பைக்கில் 6GB and 8GB வந்து லான்ச் ஆகுது. ஸோ இவ்வளோத்தையும் கொடுத்து இந்த ஃபோன்ற வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஒரியோட இதில் வெயிட் பார்த்தீங்கன்னா 184 கிராம் தான் guys, வெறும் 184 கிராம். அதாவது 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்து 184 கிராம் தான் வெயிட் இருக்குண்டா நார்மலாகவே ஸ்லிம்மாக இருக்கும் அந்த ஃபோன் ஒரு நாள். ஸோ 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரிக்கு 184 கிராம் வந்தது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விடயம் தான். ஓகே எஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கலர் வேரியன்ட் பார்க்கக்குள்ள வந்து எப்பயுமே 4 கலரில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து 4 கலரில் வந்து லான்ச் பண்ணி பர்டிகுலராக இந்த கலருக்கு வந்து என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா அவேசம் பிளாக், அவேசம் ஒயிட், அவேசம் வயலட், அவேசம் ப்ளூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் கேமராஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளூ வந்து சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ப்ளூ கலர் வந்து இதில் செம்மையாக இருக்கும். என் ஒப்பீனியன் படி ப்ளூ நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருந்தது கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அடுத்து வந்து இந்த ஃபோன் பாக்ஸில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 15 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. TPU கேஸ் வந்து இந்த முறை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ TPU கேஸ் வந்து இந்த ஃபோனில் வராது. இலங்கையில் வந்து இந்த பர்டிகுலர் A32 ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குண்டா நீங்கள் 6GB ரேமோட 64GB ஸ்டோரேஜோட வந்து 45,000 வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. 45,000 வந்து நீங்கள் எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேமோட 128GB ஸ்டோரேஜோட வந்து 51,000 வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 51,000 வந்து நீங்கள் எடுக்கலாம். அதாவது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ஒரு சாம்சங் ஃபோன் எடுக்கணும், இப்போ ரீசெண்டாக வந்து ஃபோன் எடுக்கணும்டா இதை வந்து செலக்ட் பண்ணுறது உண்மையாக ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஐடியா தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க அந்த ஃபோனில். ஸோ என்ன ஒப்பீனியன் படி இதில் கேமராவுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இலங்கையிலையும் இப்படி ஒரு டெக் சேனல் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். அடில் தென் பாய், சைனிங் ஆஃப் SJ.